சரக்கு அடிக்கலனா கண்ணுக்கு பாம்பு தெரியுமா? ஒருத்தவங்க கண்டினியூஸாக ஆல்கோஹால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடல் நலத்துக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அது அவங்க உயிரையே கூட பறிக்கும் அளவுக்கு எந்த அளவுக்கு மோசமாக போகும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஒரு படத்தில் சரக்கு அடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு பாம்பு தெரியும் அப்படி இப்படின்னு சீன்லாம் வச்சுருக்காங்க. அது என்ன படம்ன்றதை நான் பொறுமையாக சொல்கிறேன். இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய திரைப்படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாம் சரக்கு அடிக்கிறது அப்படியே உடனே எல்லாம் நிறுத்திட முடியாதுப்பா, அதனால உடல் நலத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா, அப்படிலாம் டப்புன்னு நிப்பாட்டிட முடியாது அப்படி இப்படின்னு நிறைய கதையை சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா? உடனே நம்ம ஆல்கோஹாலை நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம உடல் நலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படி பிரச்சனையெல்லாம் கடந்து அந்த மதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படி கெட்டு கிடக்குது. சினிமாலையும் மசாலா கேக்குறாங்க, வைத்திய தொழிலையும் மசாலா கேக்குறாங்க. சூதுகவும் பார்ட் 2 ரிலீஸ் ஆகியிருந்தது. இதுல மிர்ச்சி சிவா நடிச்சிருந்தாரு. அவருக்கு அந்த படத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது டெய்லியும் குறிப்பிட்ட அளவு ஆல்கோஹால் எடுத்துக்கல அப்படின்னா அவருடைய கண்ணுக்கு பாம்பு தெரியும். அதெல்லாம் மறையணும்னா அவர் உடனே போய் மது அருந்தி ஆகணும். இப்படிப்பட்ட சீன்லாம் வைக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்ம டாக்டர் விஜயகுமார் அவர்கள்கிட்ட கேட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இது குறித்து நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. வாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரலாம். ரொம்ப நாளா மது அருந்திட்டே இருக்கிறவங்க திடீர்னு மதுவை நிப்பாட்டினாலோ இல்லை அவங்களோட அளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம ரொம்ப அதிகமா போயிட்டு ஆல்கஹால் அடிக்ஷன், ஆல்கஹாலோட டிபெண்டன்சி ரொம்ப அதிகமாகும் போது அவங்களுக்கு ஹாலுசினேஷன்ஸ் எல்லாமே கேட்கும் மது அருந்தாம இருக்கும்பொழுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாலுசினேஷன்ஸ் 2 வகையா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடிட்ரி ஹாலுசினேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஷுவல் ஹாலுசினேஷன். ஆடிட்ரி ஹாலுசினேஷன்னா நார்மலா இருக்கவங்களுக்கு எந்த ஒரு என்விரான்மெண்ட்ல எந்த விதமான ஒரு சத்தமும் கேட்காத பொழுது அந்த ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை விட்ராவல்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, யாரோ பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, என்னை பற்றி ஏதோ பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற நடக்காத ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது ஆடிட்டரி ஹாலுசினேஷன். விஷுவல் ஹாலுசினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கிளிப் அமைச்சிருந்தீங்கல்ல, அந்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாம்பே இருக்காது, பட் ஆனால் பாம்பு இருக்க மாதிரி அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ அது இல்லாத ஒரு விஷயத்த அவங்க சரௌண்டிங்ல இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஹாலுசினேஷன். இது ரெண்டுமே எப்போ வரும் அப்படின்னா ஆல்கஹாலோட டிபெண்டன்சி அவங்க லிமிட்டை தாண்டி போகும்பொழுது, ஆல்கஹால் கம்ப்ளீட் அடிக்ஷன்ல போகும்பொழுது, இல்லை ஆல்கஹாலை சடனா ஸ்டாப் பண்ணிட்டு எந்த விதமான ஸ்டெப் பை கட் டவுனுமே இல்லாம அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஆல்கஹால்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் பொழுது வித்தின் 24 ஹவர்ஸ்ல இருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள இது எல்லாமே விட்ராவல்ல வரும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒருத்தர் கண்டினியூஸா ஆல்கோஹால் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கு மேல நான் ஆல்கோஹாலே எடுக்க போறது இல்லைன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நியூ இயர் வேற வந்துருச்சு. அப்போ கூட ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்கன்னே வச்சுக்குவோமே. ஆனா அப்படி முடிவு பண்றவருக்கு இந்த மாதிரியான ஹாலுசினேஷன்லாம் ஏற்படுது அப்படின்னா அவர் இந்த ஆல்கோஹால்ல இருந்து வெளியே வரதுக்கு என்னதான் வழி? இந்த ஹாலுசினேஷன்ஸ் லைக் ஆடிட்ரி விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மது அருந்துறதை தவிர வேற என்ன வழி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ என்னன்னா நம்ம டிஅடிக்ஷன் ப்ராசஸ் பண்ணலாம் பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ ரொம்ப சிவியர் டிபெண்டன்சியில் இருக்காங்கன்னா டிஅடிக்ஷன் ப்ராசஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிசைக்காட்டிக்ஸ் மெடிகேஷன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் விட்ராவல் மெடிகேஷன்ஸ் போட்டாலே போட்டு பேஷண்ட்டை ஃபாலோ அப்பில் வச்சிருக்கும் பொழுது பேஷண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன்ஸ் இருக்கு, அதனால திருப்பி போய் நான் குடிக்க போறேன்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தீர்வு இல்லை. பெட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ மாடர்ன் டேல வந்துருச்சு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே பார்த்தீங்கன்னா நிறைய டிடெக்ஷன் சென்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி இதுக்காக நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வெளில கொண்டு மறுவாழ்வு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மதுவை நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமா டிடெக்ஷன் சென்டர் அப்ரோச் பண்ணலாம். நம்ம டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் எல்லா மெடிக்கல் காலேஜ் அட்டாச் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலில் டிடெக்ஷன் சென்டர்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஆன்டிசைக்காட்டிக்ஸ் வித் ஆன்டி விட்ராவல் ட்ரீட்மெண்ட்ஸ் போட்டாலே மேக்ஸிமம் வெளியே வந்துடும். ஓகே, ஒரு மாதிரி இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நம்புறேன். இதே படத்தில் இன்னொரு வசனமும் அவர் சொல்லுவார். அதாவது நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி மது அருந்தும் போது எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரல, வெளியே வாங்கி சாப்பிட்றப்ப தாண்டா அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வீட்லேயே நீங்கள் மது தயாரிக்கிறதுன்றது சட்டப்படி குற்றம். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் இப்படி வீட்லேயே தயார் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரணும் கூட ரொம்ப தெளிவா டாக்டர் விஜயகுமார் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கையும் இங்க அட்டாச் பண்றோம். கண்டிப்பா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஹெல்த் ஸ்டுடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.